தமிழ்ல இப்படியெல்லாம் படம் வந்துச்சா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தோணும். 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ரொம்பவே கண்டுகொள்ளப்படாத நிறைய நல்ல படங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நந்தன். தமிழ் சினிமால இது மாதிரி ஒரு கதைக்களம் இது வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. நிறைய உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களை பத்தின கதை இது. ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தலைவரா இருந்தா கூட என்ன மாதிரியான அசிங்கங்கள் நடக்குது அப்படிங்கறத தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் கிட்ட இந்த படத்தை போட்டு காமிச்சு உங்களோட ஆட்சியில தான் இந்த மாதிரியான அசிங்கங்களும் நடந்துகிட்டு இருக்கு, இதை கண்டிப்பா நீங்க தட்டி கேட்கணும் அப்படின்னு நேருக்கு நேரா சொன்னாராம். அடுத்து மெய்யழகன். மெய்யழகன் படம் தியேட்டர்ல பெருசா கொண்டாடப்படவே இல்லை. பேசிக்கிட்டே இருக்காங்க பெரிய படமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி கொதறி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாரும் கதர்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். சொந்தக்காரங்க கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சொந்த வீட்டை இழந்து சென்னைக்கு குடிபெயர்ற ஹீரோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக சொந்த ஊருக்கு திரும்ப வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அங்க ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரு கூட ஏற்படுற கான்வர்சேஷன், அவருக்குள்ள இருக்கக்கூடிய வெகுளித்தனம், நம்ம மேல இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் ஒளியிற அவர் யார் அப்படிங்கறதே நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நெடுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே நம்மளோட பழைய நினைவுகளையும், கிராமத்துல நீங்க வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை திரும்பி கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும். சொந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து மேரி கிறிஸ்மஸ். விஜய் சேதுபதி ஹிந்தியில நடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் என்னடா நடக்குது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னாங்களே இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கழிச்சு படத்துக்குள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர் படமா இருக்கும். இந்த படம் வந்து இங்கிலீஷ் நாவல்ல இருந்து அடாப்ட் செய்யப்பட்ட படம். இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கொட்டுக்காளி. தெரியுது நிறைய பேர் கொட்டுக்காளி அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இந்த படமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த படம் வந்து வில்லேஜ் விளாக் மாதிரி இருக்கு. என்னடா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கழுவி ஊத்துன படம். ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. கிராமத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணு அவனையே தான் கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல இருந்தா அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவன் ஏதோ மருந்து வச்சுட்டான், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான விஷயங்களை சொல்லி அந்த பொண்ணோட லவ்வை எப்படியாவது மட்டுப்படுத்த நினைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய அண்டர்லேயிங் விஷயங்களை வச்சு சுவாரஸ்யமா தான் பண்ணிருப்பாரு. ஆனா படம் பாக்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம புரியாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு அப்படிங்கறத படம் பார்த்து ஒரு 2 நாளைக்கு உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பா இந்த மாதிரியான சூழல் உங்க சுத்தி எங்கேயாவது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். அடுத்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். படத்தோட ஹீரோ விமல் ஒரு அமரர் ஊர்தி ஆம்புலன்ஸ் டிரைவர். திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெரியவர் சென்னையில ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு. ஊர்ல செல்வாக்கான ஆள், 2 பொண்டாட்டி, 2 பசங்களும் நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல விமல் பாதுகாப்பா அந்த உடம்பை எடுத்துட்டு போய் திருநெல்வேலியில கொடுக்கணும். இதுக்கு நடுவுல லிஃப்ட் கேட்டு அந்த அமர்வுறுதியில ஏறார் கருணாஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை விமல் சந்திக்கிறார் அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கதைக்களத்துல ஸ்கிரீன் பிளேவும் சுவாரஸ்யமா இருந்தது. கருணாஸ் அவர்களுடைய நடிப்பு பட்டைய கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷத்துல நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படத்துல இந்த படமும் ஒண்ணு. அடுத்து ஒரு நொடி. எம்.எஸ். பாஸ்கர் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனை திருப்ப கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறாரு. ஆனா திரும்ப வரவே இல்லை. ஏன் வரல, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேஸை எடுத்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற உடைக்கிற அந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த படத்தோட ஒரு ஹார்ட் பீட்னே சொல்லலாம். இப்படிதான் நடந்துச்சா அப்படிங்கிற சர்ப்ரைஸை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி சூப்பராகவே எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஜானரை பிடிக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அடுத்து ஜமா அப்படிங்கிற படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு படம். ஜமானா ட்ரூப், இந்த மியூசிக் ட்ரூப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிங் ட்ரூப் அப்படிங்கறது தான் ஜமா அப்படின்னு சொல்றாங்க. படத்தோட ஹீரோவுக்கு ஒரு சிறந்த ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கமா இருக்கு. இவரோட ஜமால இவருக்கு பெண் வேடங்கள் தான் அதிகமா கொடுக்கறதுனால இவரோட நடை உடை பாவனை எல்லாத்துலயுமே பெண்மை கலந்துருது. இதனால ஹீரோவை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஜமாவை பத்தின, அதுல இருக்க கலைஞர்கள் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் புதுசா காட்டியிருக்க ஒரு படம் தான் ஜமா. ரொம்ப எமோஷனலா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க இந்த படம்.
படத்தை. ஒரே மாதிரியான கதைகளை பார்த்து போர் அடிக்குது, வித்தியாசமான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏத்த படம் தான் இது. அடுத்து அதோ முகம். சில படங்களை பார்க்கும்போது இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவங்களோட ஆனிவர்சரிக்கு ஹீரோயினுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும், அது சர்ப்ரைஸா இருக்கணும், எந்த சர்ப்ரைஸ் பண்ணாலும் முன்னாடியே கண்டுபிடிச்சறா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோட ஆஃபீஸ்ல இருக்க ஒருத்தன் ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப்பை உங்களோட ஒய்ஃப் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரே கம்பைலா பண்ணி அதையே சர்ப்ரைஸா கொடுங்க, கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு ஐடியா சொல்ல ஹீரோவும் அதை பண்றாரு. ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ற ஹீரோ கடைசியில ஹீரோவே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே. அவ்வளவு சுவாரஸ்யமா இந்த படத்தை பண்ணிருப்பாங்க. அதோ முகம மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து லவர் படம் அண்டர் ரேட்டடா இல்லையான்னு தெரியாது, ஆனா நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண படமும் இதுதான். இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்தது. இந்த ஹீரோயின் தப்பானவ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹீரோவாவே வாழ்றாங்க அப்படிங்கறத அவங்க உணர வேண்டிய தருணமாகவும் அது இருந்தது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய இம்மெச்சூரிட்டிஸை கடந்து தான் மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கெட் டுகெதர் சீன் வரும். அந்த கெட் டுகெதர் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினோட நடிப்பும் பயங்கரமா இருக்கும். அந்த சீன்ல யார் மேல தப்பு அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துல இருக்க ஹீரோ கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இவனை மாதிரி வாழணும்டா, இவனை மாதிரி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு எடிட் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் ஒரு நீயா நானாவே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காதல் அப்படிங்கறத சினிமாவில் ரொம்பவே ரொமான்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா காதல்ல இருக்கக்கூடிய உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னு காட்டின ஒன் ஆஃப் த படம் அப்படின்னே சொல்லுவேன். லவ்வரை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து வடக்குப்பட்டி ராமசாமி. சந்தானத்தோட கலக்கலான ஒரு காமெடி படம்னா அது இந்த படம் தான். சந்தானத்தோட நிறைய காமெடி படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு, பேக் டு பேக்கா ஒரு ஹீரோவா நடிச்சு. இருந்தும் இந்த படம் ஒரு தனித்துவமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் சின்ன வயசுல இருந்து ஒரு கிராமத்துல வாழ்றாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. படிக்க வேண்டிய வயசுல பானை செஞ்சு விற்கிற அளவுக்கு நம்ம குடும்ப சூழல் இருக்கே, கடவுள்னு ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தானத்துக்கு அந்த ஊர்ல மூட நம்பிக்கையா ஒரு விஷயம் நடக்குது. மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்க இந்த கிராம மக்கள் கிட்ட பொழைக்கணும் அப்படின்னா இவங்க ஸ்டைல்லே போகணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்றாரு. படம் ஃபுல்லா பயங்கர காமெடி சீக்வன்சஸா தான் இருக்கும். லொல்லு சபா சேஷு பண்ணக்கூடிய மெட்ராஸை காமெடி, பரதநாட்டிய காமெடி, மொட்டராஜேந்திரனோட கன்னிவெடி காமெடி அப்படின்னு படம் ஃபுல்லா செம்ம காமெடியா போகும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க இந்த படத்தை. நான் லொல்லு சபா சந்தானத்தோட மிகப்பெரிய ஃபேன். ஆனா அவர் ஹீரோவா நடிக்கிற படங்கள் எதுவுமே அவ்வளோ காமெடியா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த படம். லொல்லு சபா டீம் கூட சேர்ந்து சந்தானம் பயங்கர லூட்டி அடிச்சிருப்பாரு இந்த படத்துல. கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு காமெடி படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து தங்கலான். கோலார் தங்கவயல்ல தங்கம் எடுக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்களை பத்தி படம். இந்த படத்துல விக்ரம் அவர்கள் அபார உழைப்பு போட்டிருப்பாரு. பாரஞ்சித் அவர்கள் மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொண்டு வந்து வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாரு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த படத்துல டயலாக்கே சுத்தமா புரியல. அது காரணம் இந்த படத்தை வந்து லைவ் சவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டெக்னாலஜிக்கு ஏத்த தியேட்டர்கள் இங்க இல்ல அப்படிங்கிறதுனாலயே அவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து சரியா நமக்கு புரியாம போச்சு. ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை நான் தனியா பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனா பெரிய அளவுல கொண்டாடப்படாத ஒரு படமும் இதுதான். தங்கலான நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஓடிடில பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.